ஹலோ ஆல், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி நம்ம வந்து யூஐ டிசைனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐகான்ஸ் அப்புறம் வந்து இந்த மேலே இருக்கிற டாப் பார் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்ல இருந்தேன். பட் அந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ இன்றைக்கி நம்ம அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த டாப் பாரையும் அதுக்கப்புறம் இந்த ஐகான்ஸ்லாம் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியும் அது எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்மாவில் நான் இன்க்ளூட் பண்ணேன், அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் இருக்கிற எஸ்விஜி ஐகான்ஸை எப்படி நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமுடைய வெப்பேஜ்லேருந்து இந்த ஐகான் எல்லாமே நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுளில் போயிடுங்க. கூகுளில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் எடுக்க போகிறீங்களோ அந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராமை டைப் பண்ணிடுறேன். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும், அதாவது எல்லா ஐகான்ஸும் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமை நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு நியூ டேபை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து இப்போ ஒப்பேரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ரௌசர்லேருந்தே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இங்கே போயிட்டு நீங்கள் SVG எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. SVG எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர இந்த SVG எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எடுத்துகிட்டு இதில் ஆட் டு ஒப்பேரா நான் கொடுக்குறேன். நான் ஒப்பேரா கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் எனக்கு வந்துடுச்சு. இந்த எக்ஸ்டென்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவ் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய மேலே இருக்கிற டாப் பார்லேயே இருக்கிற மாதிரி நான் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப்பில் போயிட்டு ஒன்ஸ் நான் இந்த SVGயை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வேறு ஒரு பேஜ் உனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லா SVG ஃபைல்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ எப்படின்னா, நீங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்க முடியும். நீங்கள் SVG ஃபைல்ஸ் வேணும், அதாவது ஐகான்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கிற 14 ஐகான்ஸ் வந்து டோட்டலாக இங்கே இருக்குது. இந்த 14 ஐகான்ஸும் எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபேக்கு SVGயோ இல்லை ஜேபாக்கோ இல்லை PNGயோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு SVG தேவை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SVGயை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் எனக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோல்டரில் இருக்குது, டவுன்லோட் ஃபோல்டரில். ஸோ இந்த டவுன்லோட் ஆன ஃபோல்டரை நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இங்கே SVG ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு SVG எக்ஸ்போர்ட் பண்ண SVG எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவில் போகிறேன். ஸோ ஃபிக்மாவில் போயிட்டு எனக்கு கிடைச்ச அந்த SVG ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எடுத்து எல்லாருமே போட்டுக்கிட்டேன். எனக்கு எந்தெந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானை மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துட்டேன். எல்லா ஐக்கானும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஐக்கான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கானு நீங்கள் வந்து ஒரு முறையும் இங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட்ஸ்ன்னு ஒரு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அசட்ஸில் எடுத்துகிட்டு வந்து போடணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரியேட் காம்போனன்ட்னு இருக்குல்லையே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கான் இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐக்கான் இருக்கும். பட் இந்த ஐக்கானை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது, இங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஐக்கானை ஜஸ்ட் இழுத்து போட்டிங்கனாலே போதும், அந்த ஐக்கான் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது நீங்கள் எங்கே போயிட்டு உங்களுடைய அந்த ஐக்கானை நீங்கள் எங்கே போட்டாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்டினியூஸாக எடுத்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி SVG ஐக்கான் மட்டும் இல்லாமல் காம்போனண்ட்டே நம்மளால் போட முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த SVG ஐக்கானை காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களால் இந்த அசட் ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்திருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ஃபிக்மாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு லேயர்ஸு, அசட்ஸு, அதே மாதிரி ப்ரோட்டோடைப்பு, இன்ஸ்பெக்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற டாப் பாரை எப்படி எடுத்துன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து பேக்கில் போயிடுறேன், என்னுடைய ஃபிக்மாவில் பேக் போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல கம்யூனிட்டின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் வந்து டாப் பார் அப்படின்னு சொல்லிட்டு டாப் பார்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணிங்கனாலே போதும், டாப் பார் உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், எனக்கு டாப் பார் வந்துருக்கு பாருங்கள். ஸோ
ஸோ இந்த டாப் பாரை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே எடுத்து நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஃபைலும் உங்களுடைய ஃபைல்ஸ்லேயே இங்கே வந்துடும். எனக்கு பாருங்கள் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இந்த டூப்ளிகேட் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஃபைலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி அப்படியே உங்கள் இருக்கிற நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபோல்டரில் அதாவது அந்த ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் காம்போனண்ட்டாக நீங்கள் அதே மாதிரி நான் முன்னாடி எஸ்விஜியை சேஞ்ச் பண்ணதே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து அந்த காம்போனண்ட்டை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து யூஐ டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளோட டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ண முடியும். ஸோ காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் ரொம்ப நம்ம ஈஸ்தட்டிக்காக பண்ணணும்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். அது அஸ்வெல் அஸ் நம்ம வந்து ஃபிக்மா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்காமல் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம யூஐ டிசைனை ஈஸியாக பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.